இந்த துருப்பிடிச்ச 3 ஃப்ரேம் தான் நாங்க ரெடி பண்ண போற கேஜுக்கே அஸ்திவாரம். அதுவும் ஃபேமிலியா சேர்ந்து இந்த ஃப்ரேம எப்படி கேஜா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆரம்பத்துல நாங்க சேகரிச்சு வச்ச வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் சாண்ட் பேப்பர் போட்டு நல்லாவே கிளீன் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுல எங்க பிள்ளைங்களோட பங்களிப்பும் அதிகமாவே இருந்துச்சு. அதுலயும் இது ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. அதனால ராத்திரி பகல்னு எங்களுக்கு எப்போ எல்லாம் டைம் கிடைச்சதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடிஞ்சுது. அதுவும் சடனா தோணுச்சு இது பெரிய அளவு வெயிட்டை தாங்காதோன்னு. ஸோ 3 ஃப்ரேம் இருந்ததுல ஒரு ஃப்ரேமை கட் பண்ணி இடையில வெயிட் பேலன்ஸ் ஆகுற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். அப்புறம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த வேஸ்ட் மெஷ் எல்லாம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி அதையும் பிளேஸ் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு வழியா பாட்டம் ரெடி ஆயிட்டு கூடவே ஃப்ரண்ட் போர்ஷனும் ரெடி பண்ணினோம். அதுல டோர் செய்யறதுக்கு சின்ன சின்ன பீஸ் மாத்தி வச்சிருந்தோம். அதையும் அதுல வச்சு டைட்டா கட்டிட்டோம். கட்டினதுக்கு அப்புறம் தான் மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி கட்டிங் மிஷின் வச்சு ஓப்பனிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணினோம். ஏன்னா நாங்க ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் கிடையாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வேலையை கத்துக்கிட்டு செய்யறோம். அப்படியும் லாக் போடுற வேலையும் மிச்சம். ஒரு அடியை போட்டா அதுவே ரொம்ப நல்லா லாக் ஆயிடுச்சு. கையோட டாப்ல வைக்க வேண்டிய ஃப்ரேமையும் வச்சு சும்மா ஒரு கட்டு போட்டோம். கூடவே ஏற்கனவே கட் பண்ணி யூஸ் பண்ண மெஷ்ஷோட பலமான கம்பிகளை பின்பகுதிகளுக்கு பலம் கொடுக்கறதுக்காக அங்க வச்சு டைட் பண்ணிட்டோம். அவ்வளோ பலமான கம்பிகள் நுழைக்க கஷ்டமா இருந்துச்சு. சுத்தியல் வச்சு 2 தட்டு தட்டி ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு ரெடி பண்ணியிருக்கோம். எப்படியோ ஒரு வழியா அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ 4 பக்கமும் ரொம்பவே நல்லா டைட் ஆயிட்டு அப்படியே கயிறு வச்சு கட்டி இருந்த இடம் எல்லாம் கம்பி வச்சு நல்லாவே டைட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவா நீட்டமா இருந்த கம்பிகள் எல்லாத்தையும் கட்டிங் மெஷின் வச்சு கட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில அதோட பேக் போர்ஷனை கவர் பண்றதுக்கு வேதா கிளீன் பண்ணி வச்சிருந்த ஷீட் எடுத்து செட் பண்ண போனோம். அதுலயும் கூட்டுக்கு சைஸும் 8 அடி, ஷீட்டுக்கு சைஸும் 8 அடி. அது உள்ள கொண்டு போய் கரெக்டான செட் பண்றதுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. கட் பண்ணினா ஈஸியா இருந்திருக்கும். ஆனா கட் பண்ண மனசும் இல்லை. எப்படியோ ஒரு வழியா ஷீட்டை பொருத்திட்டோம். அப்படியே தேவையில்லாத கம்பிகளை கட் பண்ணிட்டு நாய்க்குட்டிகளையும் கூட்டுக்குள்ள போட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஷீட்டை வச்சு மூடி பார்த்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் அடுத்த வேலையை ஆரம்பிச்சோம். அதாவது மண்ணுல ஒரு ஹோல் எடுத்து அதுல கம்பிகளையும் நாட்டி இந்த கூட்டை அதுக்கு மேல தான் வைக்கணும். இல்லைன்னா வேறு பல உயிரினங்களோட தாக்குதல் அதிகமா இருக்கும். ஸோ காலையில பையனும் அப்பாவுமா டேப்பை எடுத்து அளக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது அவனோட ஆசைக்கு அவனும் ஒரு ஹோல் எடுத்துட்டு இருந்தான். அவனால முடிஞ்ச வேலைகளை அவன் செஞ்சுட்டே தான் இருந்தான். அடுத்ததா காங்கிரீட் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுவும் 1:2:3 ரேஷியோல தான் ரெடி பண்ணினோம். அதாவது 1 பங்கு சிமெண்ட்ல 2 பங்கு மணல் 3 பங்கு ஜல்லி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினோம். மிக்சர் ரெடி ஆனதும் கம்புகள்ல கவரை கட்டி நாம ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த ஹோல்ல இந்த கம்புகளை நிறுத்தினோம். இது எல்லாத்தையும் இது கூடவே நின்று வேலைகளை எப்படி செய்யறதுன்னு பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் மிக்சர் போட்டு அந்த இடத்தை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். கூடவே சென்டர்ல ஒரு கம்பி பலத்துக்காக வைக்க வேண்டி இருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணிட்டு எங்க டேப்ல லெவல் செக் பண்ற ஒரு கருவி இருந்துச்சு. கூடவே லெவல் செக் பண்ணி பார்த்தோம். சரியா இருந்ததும் அப்படியே ஒரு நாள் அதை காய விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கேஜ அந்த கம்பு மேல பிளேஸ் பண்ணிட்டோம். நிக்குமோ நிக்காதோன்னு பயம் இருந்துச்சு. ஆனாலும் அளவுகள் பார்த்து பார்த்து செஞ்சதுனால எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. கூடவே மேல வைக்க வேண்டிய ஷீட்டும் அது மேல போட்டோம். அது டைட் ஆக்குறதுக்கு ஸ்க்ரூவும் போட்டாச்சு. ஒரு வழியா கூட்ட செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த சந்தோஷத்தை விட எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சப்போ இருந்த சந்தோஷம்தான் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படியே நாய்க்குட்டியை தூக்கி கூட்டுக்குள்ள விட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நாயோட சின்ன கால்கள் அந்த கம்பிக்குள்ள போகும்போது மனசு ஒரே திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஸோ கால்கள் உள்ள போகாதபடி மெஷ் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. இதுலயும் பழைய மெஷ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அதோட கால்களுக்கு கீழே எதுவும் காயங்கள் ஏற்படக்கூடாதுன்னு புது மெஷ்ஷாவே வாங்கலாம்னு முடிவு பண்ணினோம். அன்னைக்கே கடையில போய் மெஷ் வாங்கிட்டு வந்து உடனே அளவு பார்த்து மெஷ் கட் பண்ணி கூட்டுக்குள்ளேயும் போட்டாச்சு. அப்படியே டைட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டா வேலையை முடிச்சாச்சு. முயலும் வாங்கி போட்டாச்சு. நம்ம ஆசைப்படுற விஷயத்த ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காசை கொடுத்து அவங்க சொல்ற டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட நம்ம ஆசைக்கு நாமளே டிசைன் பண்ணி சரியோ தப்போ அந்த வேலையை கத்துக்கிட்டு நாமளே செஞ்சு முடிக்கிற அந்த நிமிஷம் இருக்கே, இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.